ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா, லேங்க்ராஃபில் மெசேஜ் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதாவது இன்வாக் மட்டும் பண்ணாமல் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு நோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது இடையில இருக்கிற மெசேஜை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஸ்டேட் அப்டேட்டை வெளியில் எடுத்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் எண்டுக்கு. லாஸ்ட் நோடு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த நோடவை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாப்னா கம்ப்ளீட் ஸ்டாப் கிடையாது. இந்த இந்த பிக்சர் எடுத்துக்காங்களேன். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு நோடு ஏக்கு போகுது, நோடு ஏலேருந்து நோடு பிக்கு போகுது. நோடு பி வந்துட்டு ஒரு டெசிஷன் நோட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் பேசிக்காக. அதாவது அந்த நோடை நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஹியூமன் இடையில போய் செக் பண்ணலாம் அந்த ஸ்டேட்டை. நோடு ஏ நோட் பி ரெண்டு எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த அவுட்புட்டை வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணாதான் அடுத்த நோடு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை நோடு ஏலேருந்து ஒரு அவுட்புட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு கூட அப்ரூவ் பண்ணலாம். பேசிக்காக அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாடிஃபைடு ஸ்டேட்டோட நோட் சிக் போகும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ கிராஃப் எக்ஸிக்யூஷன் அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ பேசிக்காக இது இந்த கான்செப்ட் பேர் தான் ஹியூமன் இந்த லூப். ஓகே, இந்த ஹியூமன் இந்த லூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த நோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். கரெக்டாக அந்த நோடுக்கு மேலே அடுத்த நோடு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பேசிக்காக இன்டரப்ட் பிஃபோர் அப்படின்ற ஒரு கீவேர்டு தான் காரணம். ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது கான்செப்ட்லாம் கிடையாது. இந்த இன்டரப்ட் பிஃபோர்னு நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் கிராஃபில் எந்த நோடை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த நோடில் அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக போய் செக் பண்ணலாம். அல்லது நம்ம என்னென்னாலும் பண்ணலாம். பேசிக்காக இமெயில் சென்ட் பண்ணலாம். இமெயில் சென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நோடு இந்த இடத்துல நிற்கிது, இது வரைக்கும் இதுதான் ஸ்டேட் அப்டேட்டு, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாமல் வேணாமா எஸ்ஆர்னோன்றது நீங்கள் இமெயிலில் கொடுத்துடலாம் பேசிக்காக. ஸோ இமெயில் எஸ்என் யாராவது அட்மின் இருந்தாங்க, அவங்க எஸ்என் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நோடு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்டி எக்ஸிக்யூட்டே ஆகாது, அதோட நின்றோம். ஸோ இட் கேன் வெயிட் ஃபார் எவர் ஆல்சோ. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி ஒரு நோடை ஸ்டாப் பண்ணிவிட்டு 5 நாள் கழிச்சு கூட அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பி இங்கே நிற்கிது, நோட் பி இன்றைக்கி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் கழிச்சு கூட 1 இயர் கழிச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த கிராஃப் ஸ்டேட் அப்படியே ஸ்டோராக இங்கே இருக்குது. அதாவது நம்ம எந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோமோ இன்பில்ட்டாக வர்றது மெமரி சேவர் அங்கே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் அங்கேயே இருக்கும். போஸ்ட்கிரேஸ் மாதிரியான டேட்டா பேஸ்லேயும் நீங்கள் உங்களை ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் அப்படியே இருக்கும். நீங்கள் அடுத்து யூஸர் எப்போ வந்து ஓகேன்னு சொல்கிறானோ அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் லேங்க்ராஃபில். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் அடு நம்ம கோடு பார்த்துடலாம். கோடு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சிம்பிளான கோடு தான். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவுமே கேட்குறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஸ்லோவாக போகணுமா இல்லை சொல்கிறதே ஓகேவா புரியுது அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கோடு பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாய்லர் பிளேட் கோடு. நான் எந்த எல்எல்எம் வேணுமோ அதை இனிஷியேட் பண்ணிப்பேன். நான் ஜென்ரலாக 3 இனிஷியேட் பண்ணி வச்சுருக்கேன்: கூகுள், ஓப்பன்ஏஐ அண்ட் லோக்கல் எல்எல்எம். நான் யூஸ் பண்ண போகிறது கூகுள் தான், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டம்மி கிராஃப், இதை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல இன்டரப்ட் பிஃபோர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்காக ஒரு டம்மி கிராஃப் பில்ட் பண்ணியிருக்கேன். டம்மி கிராஃப்னால் ஒரு நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த கிராஃப் தான். அதாவது ஆடு, சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், இப்படி ஒரு டூல் எழுதியிருக்கேன். அந்த டூலை வச்சு ஒரு கம்ப்யூட்டேஷன் பில்ட் பண்ணுறேன். பேசிக்காக யூஸர் கேட்குற கொஸ்டினுக்கு அந்த டூல் இருந்து மட்டும் ஆன்சர் பண்ணுன்னு எல்எல்எம்கிட்ட சொல்லிவிட்டு யூஸர் எந்த கொஸ்டின் கேட்குறானோ தேவையான டூலை வச்சு அதை ஆன்சர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுன்னு சொல்லி ஒரு 2 நம்பர் கொடுத்தோன்னா அந்த 2 நம்பரை அதை ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஓகே, இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அதுக்கு இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் நம்ம கிராஃப். ஸ்டார்ட் பண்ணுறோம். கால்குலேஷன்ஸ் நோடு, அப்படி ஒரு நோடு எழுதியிருக்கேன். இந்த கால்குலேஷன் வந்து கால்குலேஷன்லேருந்து டூலுக்கு போகுது. இது கண்டிஷனல் எட்ஜில் போகும். ஓகே, யூஸர் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு டூல்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினாக இருந்தால் அது டூல்ஸுக்கு போகும். டூல்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இல்லை, ஜென்ரல் கொஸ்டின் அப்படின்னா அது டூல்ஸ்க்கே போகாது. டைரெக்டான ஆன்சரை கொடுத்துட்டு எண்ட் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு நார்மல் கிராஃப் தான். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னா, நான் கிராஃப் பில்ட் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வெறும் செக் பாயிண்டர் ஈக்குவல் டு மெமரி அல்லது செக் பாயிண்டர் ஈக்குவல் டு போஸ்ட்கிரேஸாக இருந்தால் போஸ்ட்கிரேஸ்க்கான மெமரி கொடுத்துருப்பேன். அடிஷ்னலாக இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், இன்டரப்ட் பிஃபோர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நோடில் நான் இன்டரப்ட் பண்ணணும். இந்த இடத்துல டூல்ஸ் நோடில் இன்டரப்ட் பண்ணணும். அதனால் டூல்ஸ். இப்போ இந்த இன்டரப்ட் பிஃபோர் எடுத்துட்டேன்னா
நார்மல் கிராஃப் தான் இருக்கும். ஸ்டார்ட்டு, கால்குலேஷன், டூல்ஸ், எப்போ போல் டூல்ஸ் இருக்குது. இங்கே இன்டரப்ட்ன்றதே கிடையாது பார்த்தீங்களா. அப்புறம் எண்டு, இது எப்போ போல் இருக்கிறது தான். இப்போ நான் இன்டரப்ட் பிஃபோர் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த டூல்ஸ் நோடு ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேலே இந்த எக்ஸிக்யூஷன் நடக்காது. நடக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் கீழே சொல்கிறேன். எப்படி கண்டினியூ பண்ணுறது, ரெஸ்யூம் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் கீழே சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு கிராஃப் புரிஞ்சிருக்கும், இந்த கிராஃப் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம கொடுக்குற கொஷின்ஸ் வச்சு அது எடுத்து கொடுக்கும் அவுட்புட். ஓகே, இப்போ நான் இன்டரப்ட் பிஃபோர் எடுத்து விட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எதுவுமே இன்டரப்ஷனே பண்ணல. நம்ம நார்மலாக கொடுக்குற இன்வோக் தான், டைரக்ட் இன்வோக். கிராஃப் டாட் இன்வோக்கில் ஹியூமன் மெசேஜில் நான் கேட்டிருக்கேன், மல்டிப்ளை 3 with 3, தென் ஆட் த ரிசல்ட் வித் 1, தென் சப்ராக்ட் இட் பை 5 அப்படின்னு அவுட்புட் என்ன வரும்? 3 with 3னா 9. அதுக்கப்புறம் 9 கூட 1 ஆட் பண்ணால் 10. அதுலேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக 5ன்னு வரணும். ஓகே, இப்போ நான் எங்கேயுமே இன்டரப்ட் பண்ணல, எனக்கு ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ரெஸ்பான்ஸை வந்து எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே ஸ்ட்ரீம் ஆயிருக்காது. எனக்கு கிட்டத்தட்ட 6 செகண்ட் அந்த கிராஃப் ரன் ஆயிருக்கு. 6 செகண்ட் வரைக்கும் எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன் அப்படின்னா நான் இன்வோக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லா நோடுமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவுட்புட் வரும். அதுதான் இன்வோக். அது திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ ஃபுல் அவுட்புட்டிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் கேட்ட கொஸ்டின் வந்து இதுதான், மல்டிப்ளை 3 with 3, தென் ஆட் த ரிசல்ட். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஏ என்ன சொல்லியிருக்குன்னா இந்த டூலை கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதாவது மல்டிப்ளைன்ற டூலை ஃபஸ்ட்டு கால் பண்ணு, ஏன்ற ஆர்குமெண்ட் 3, பின்ற ஆர்குமெண்ட் 3 அப்படின்ற டூலை கால் பண்ணுன்னு ஏ சொல்லிடுச்சு. இப்போ டூல் கால் நடந்திருக்கு, டூல் வந்து 9 அவுட்புட் கொடுத்துருக்கு. இப்போ திருப்பி ஏ என்ன சொல்லுது, அது கூட 1 ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் டூல் வந்துட்டு ஓகே நான் ஆட் பண்ணிட்டேன், தான் அவுட்புட் 10 அப்படின்னு சொல்லுது. திருப்பி ஏ என்ன சொல்லுதுன்னா 5 அதிலேருந்து சப்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. டூல் சொல்லுது நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன், இதனோட அவுட்புட் 5. அவ்வளோதான். இதுக்கு மேலே டூல் கால் கிடையாது. ஸோ ஏஐக்கு தெரியும் இதுக்கு மேலே டூல் கால் கிடையாதுன்ட்டு. ஃபைனல் ஆன்சர் இஸ் 5 அப்படின்னு வந்துருச்சு. ஃபைனல் ரிசல்ட் இஸ் 5 அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, எல்லா நோடும் டேரெக்டாக ரன் ஆகிட்டே இருந்திருக்கு, 1 by 1 ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ நான் இன்டரப்ட் பிஃபோர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி டூல் கால் நடக்கிறதுக்கு முன்னாடி இது இது நான் இந்த இடத்துல வச்சிட்றேன், டெக்ஸ்ட் எடிட்டரில் இங்கே இருக்கட்டும் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, இப்போ இன்டரப்ட் பண்ணியாச்சு கிராஃபை. இன்டரப்ட் பண்ண கிராஃபை கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அப்டேட்டட் கிராஃப் ஆப்ஜெக்டில் வந்துட்டு டூலுக்கு முன்னாடி இன்டரப்ட் ஆகும். ஓகே, இப்போ அதே கொஸ்டினை திருப்பி கேட்போமா, இதை கிளியர் பண்ணிட்டு. அல்லது மூணு வாட்டி எதுக்கு போகணும், நான் 2 வாட்டி மட்டும் டூலை கால் பண்ணுற மாதிரி எழுதிட்டேன். பேசிக்காக 3 மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஆட் பண்ணும், அவ்வளோதான். அவ்வளோதான், இதுக்கு மேலே நடக்கவே இல்லை, முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் இது நம்ம ஃபைனல் அவுட்புட் கிடையாது. ஏன் ஃபைனல் அவுட்புட் கிடையாது அப்படின்னா டூல் அது ஆக்சுவலாக எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஸோ 3 with 3, தென் ஆட் த ரிசல்ட் வித் 1, நம்ம கொடுத்த மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஐ சொல்லியிருக்கு இந்த டூலை கால் பண்ணு அப்படின்ட்டு. அதாவது இந்த கான்வர்சேஷன் நோடுக்குள்ளே போனதுக்கப்புறம் கான்வர்சேஷன் சொல்லியிருக்கு இந்த டூலை வந்துட்டு 3 கால் பண்ணு, அதாவது மல்டிப்ளை டூலை கால் பண்ணு, ஏஎன்பி ஆர்குமெண்ட் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே அது எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்டரப்ட் பண்ணியிருக்கேன். டூல் நடக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணாத, என்கிட்ட கேட்டு பண்ணு, அதுதான் அதுக்கான மீனிங். ஓகே, இப்போ நீங்கள் திருப்பி டாட் இன்வோக் நன் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டேட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ கிராஃப் டாட் கெட் ஸ்டேட்னு ஒரு மெத்தட் இருக்குது நம்மளுக்கு ஆல்ரெடி. கிராஃப் டாட் கெட் ஸ்டேட் என்ன பண்ணும், நம்மளோட ரீசெண்ட் ஸ்டேட்டை ஸ்னாப்ஷாட்டை அப்படியே நம்மளுக்கு கொடுத்துரும். இதுதான் கரண்ட் ஸ்னாப்ஷாட் நம்மளுக்கு. ஓகே, இதில் மெசேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். மெசேஜஸ் ஃபார் மெசேஜ் இன், அதாவது இந்த மெசேஜை நான் லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் நம்மளுக்கு இருக்குல்ல ஸ்டேட்டில், அதுதான்.
இங்கே இருக்க அதே தான். பேசிக்காக இதோட நின்றுச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டேட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, அதாவது ரெஸ்யூம் பண்ணணும் கரெக்டாக. இதுக்கு மேலே அடுத்து என்ன டூல் வந்துட்டு 9 அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப பெரிய கம்பு சுற்றுற காரியெல்லாம் கிடையாது இந்த இடத்துல. கிராஃப் டாட் இன்வோக் எந்த மெசேஜுமே கொடுக்காம நன் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, நன்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ரன் பண்ணு அப்படின்றதுக்கான அர்த்தம் அது பேசிக்காக. அப்படி தான் அவங்க சின்டாக்ஸ் எழுதியிருக்காங்க. கிராஃப் டாட் கண்டினியூ ஸ்டேட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, அல்லது கிராஃப் டாட் ரெஸ்யூம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திருப்பி அதே கிராஃப் இன்வோக் பண்ணுறீங்க எந்த இன்புட்டும் இல்லாமல் அப்படின்னா அது வந்து அடுத்த இன்வோகேஷனை நடத்திக்கும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஸ்டேட் நம்மளுக்கு இருக்குது கரெக்டாக. ஸ்டேட்டுக்கு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இது வந்துட்டு ஏன் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு டூல்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி நிற்கிது, அடுத்து டூல்ஸ் ரன் ஆகணும் அப்படின்றதுக்கான மீனிங் இது. இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் எம்டி டூப்புலாக வரும். அதாவது எல்லாமே ரன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா எம்டி டூப்புலாக வரும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டூல் ரன் ஆகணும் அப்படின்றத, டூல் நோடு ரன் ஆகணும் அப்படின்றதுனால டூல்ஸ்ன்ற வேல்யூ அந்த டூப்பில் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இதே ஸ்டேட் ஆப்ஜெக்ட் தான். இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட்லேயே நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டா டேட்டாவில் நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் அப்படின்னு இருக்கா. அதை தான் நாங்கள் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சேன். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்வோக் நன் எப்போ நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, டாட் நெக்ஸ்ட்டில் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இன்வோக் நன் அப்படின்றது ஒர்க் ஆகும், அதாவது அடுத்தது ரன் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ்ன்றது இருக்கா. அப்போ கிராஃப் டாட் இன்வோக் நன் அப்படின்னு கொடுத்துட்டு கான்ஃபிக் ஈக்குவல் டு அதே கான்ஃபிக் தான் இந்த என்டிடி அப்படின்ற த்ரெட் ஐடியில் நான் ரன் பண்ணியிருக்கேன். கொடுத்தேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்த டூலில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரெண்டு வாட்டி டூல் ரன் ஆகணும். ஒரு வாட்டி வந்துட்டு 3 மல்டிப்ளை பண்ணுறக்காக, அடுத்து வந்துட்டு வர்ற ரிசல்ட் கூட 1 ஆட் பண்ணுறக்காக. அடுத்த வாட்டி திருப்பி ஸ்டாப் ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு மேலே ரன் ஆகலை. இப்போ நான் திருப்பி போய் நன்னு கொடுக்கணும், அதாவது அதை கண்டினியூ பண்ணுறக்காக கிராஃப் டாட் இன்வோக் நன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரன் ஆகி முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் வந்துடுச்சு. அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்டரப்ட் பிஃபோரில் உங்கள் நோட் ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா நன்னுன்ற வேல்யூவில் பேசிக்காக அதே கிராஃபை நீங்கள் இன்வோக் பண்ணணும். இன்வோக் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரீமும் பண்ணலாம். ஸ்ட்ரீமுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொத்த அவுட்புட் வர வரைக்கும் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வெயிட் பண்ணாது. அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். நீங்கள் இன்வோக்லேயும் ரன் பண்ணலாம், ஸ்ட்ரீம்லேயும் ரன் பண்ணலாம். ஸ்ட்ரீம்லேயும் ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸ்ட்ரீம் மோட் வேல்யூஸ்ன்றது டிஃபால்ட்டு. நீங்கள் கொடுக்குறனா கொடுக்கலாம், இல்லை பை டிஃபால்ட்டாக அது ஸ்ட்ரீம் மோட் வந்து எப்பவுமே வேல்யூ தான். பட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுன்றதுக்காக, அதாவது வேறு யாராவது வந்து பார்த்தா கூட அது என்ன ஸ்ட்ரீம் மோட்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரீம் மோட் வேல்யூஸ்னு கொடுத்துருங்க. புதுசாக ஒரு த்ரெட் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். அதே கொஸ்டின் வச்சுட்டேன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் அதே கொஸ்டினை வச்சுக்கிறேன். multiply 3 with 3, then add the result by 1. ஓகே, இப்போ கிராஃப் டாட் ஸ்ட்ரீமை நான் கொடுக்க வேண்டிய இன்புட் மெசேஜ் கான்ஃபிக் ஈக்குவல் டு கான்ஃபிக், ஸ்ட்ரீம் மோட் ஈக்குவல் டு வேல்யூஸ். அவ்வளோதான். கொடுத்துட்டு இப்போ என்ன அவுட்புட் வருது பாருங்கள். அதே மாதிரி நடுவில் நிற்கும். நின்றுச்சா? ஸோ ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன ஸ்ட்ரீமில் அப்படின்னா, உங்களுக்கு அசைன்மெண்ட் நோடு ரன் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆச்சு அவுட்புட். கரெக்டாக அவ்வளோதான் ஸ்ட்ரீம். அதே கான்செப்ட் தான் எங்கேயும். நம்ம கெட் ஸ்டேட் ஆல்ரெடி மேலே பார்த்துட்டோம். கெட் ஸ்டேட் ஹிஸ்ட்ரின்றது நம்மளோட மொத்த ஹிஸ்ட்ரியும் வரும். இந்த கெட் ஸ்டேட் அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டேட் மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கெட் ஸ்டேட் ஹிஸ்ட்ரினா ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டேட் என்ன ஒரு நோடில் எப்படி மாறி இருக்குது அப்படின்ற மொத்த ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நெக்ஸ்ட்டு தான் இந்த நெக்ஸ்ட்டுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அடுத்து கால்குலேஷன் போச்சு, கால்குலேஷன்லேருந்து டூல்ஸுக்கு போயிருக்கு.
அதுதான் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றது. அடுத்து என்ன ரன் ஆகணும் அப்படின்றது முன்னாடி நோடோட அவுட்புட்லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நோட் ஏ இருக்குது, நோட் பி இருக்குது. நோட் ஏவோட அவுட்புட்டை டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா நோட் பி தான் வரும். ஏன்னா அடுத்து நோட் பி ரன் ஆகணும் அப்படின்றது மாதிரி. ஓகே, நம்மளுக்கு டூல்ஸில் நிற்கிது, ஃபுல் அவுட்புட் கிடைக்கல. நான் ஒரு வாட்டியும் போயிட்டு இப்போ ஒரு வாட்டியும் நான் ஏதோ ஒரு நோடில் ஸ்டாப் பண்ணுறேன். நான் மேனுவலாக போய் ஒரு வாட்டியும் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்க முடியாது. கரெக்டாக ஒரு சில நோடு வந்துட்டு டைனமிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வாட்டி இன்டரப்ட் பண்ணலாம், இல்லை 3 வாட்டி இன்டரப்ட் பண்ணலாம். நம்ம கோடில் போய் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு வாட்டி டாட் நெக்ஸ்ட்னு, அல்லது சாரி டாட் நன், சாரி டாட் இன்வோக் நன் அல்லது டாட் ஸ்ட்ரீம் நன் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நான் ஒரு வாட்டியும் மேனுவலாக பண்ண முடியாது. அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுவோன்னா, எதுக்காக நான் இவ்வளோ நேரம் டாட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். கிராஃப் டாட் கெட் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட், அதாவது எப்பப்பெல்லாம் நெக்ஸ்ட்டில் வேல்யூ இருக்கும்போதோ, நெக்ஸ்ட்டில் வேல்யூ எப்போ இருக்கும், இன்டரப்டான இருக்கும். எப்பப்பெல்லாம் டாட் நெக்ஸ்ட்டில் வேல்யூ இருக்கோ அப்போல்லாம் நான் டூல் நேமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் பேசிக்காக இந்த இடத்துல. கிராஃப் டாட் கெட் ஸ்டேட் கான்ஃபிக், அதே ஆப்ஜெக்டை நீங்கள் டிக்ஷனரி எக்ஸ்ட்ராக்ஷன் தான் அது பேசிக்காக. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்டேட் பிரிண்ட் ஆகிருக்கும்ல, இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டில் டாட் வேல்யூஸ் மெசேஜஸ் லாஸ்ட் மெசேஜ் டாட் டூல்ஸ் 0 நேம் இப்படியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்னா டூல் நேம் வரும் பேசிக்காக. எதுக்கு நான் இவ்வளோ நேரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, இந்த டூல் கால்ஸ் இருக்குது, இந்த டிக்ஷனரி எக்ஸ்ட்ராக்ஷன் தான் இந்த இடத்துல நடக்குது பேசிக்காக. நான் ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டூல் கால் போயிட்டீங்கன்னா இந்த நேம் மல்டிப்ளைன்றதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எதுக்கு, நான் யூசர்கிட்ட கேட்குறதுக்கு இன்புட் அபவுட் டு கால் திஸ் டூல் அப்ரூவ் எஸ்ஆர் நோ. ஓகே, இஃப் யூசர் அப்ரூவர் லாட் லோவர் ஈக்குவல் டு எஸ், அதாவது எனக்கு ஒரு பாப்அப் வரும், அந்த பாப்அப்பில் நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த அடுத்த நோடு கண்டினியூ பண்ணு, நான் நோன் கொடுத்தேன்னா ஸ்டாப் பண்ணிடு அப்படின்றத இங்கே நான் சொல்லியிருக்கேன். ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அபவுட் டு கால் மல்டிப்ளை எஸ் ஆர் நோ, ஏன்னா 3 ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 3 into 3 நடக்கும். ஸோ அந்த 3 into 3 போது 9 அவுட்புட் நான் ரன் பண்ணுமா வேணாம் அப்படின்றத கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க. ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி எனக்கு இன்னொரு பாப்பப் வருது பாருங்கள், அபவுட் டு கால் ஆட் எஸ் ஆர் நோன்னு கேட்குது. ஏன்னா ஃபஸ்ட் டூல் கால் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டூல் காலில் வந்துட்டு இந்த மாதிரி நான் கண்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் அவுட்புட் 10 வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்டேட் ஹிஸ்ட்ரியை மொத்தமாக எப்போனாலும் எடுக்கலாம். அந்த கான்ஃபிகை பாஸ் பண்ணனா எனக்கு வந்துடும். எடுத்துகிட்டு மொத்தமாக என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நான் திருப்பி இதை இன்வோக் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா டாட் நெக்ஸ்ட் இல்லவே இல்லை, அந்த கிராஃபோட ஸ்டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தனா எனக்கு இந்த இடத்துல எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இதுதான் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வைல் லூப் ரன் ஆகாது. இந்த இடத்துல நான் சிம்பிளாக இன்புட் பாப்அப் தான் நான் யூசர்கிட்ட வாங்கி எஸ்ஆர் நோன்னு கொடுத்துருக்கேன். பட் ரியல் லைஃப் யூஸ் கேஸில் ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த இடத்துல வந்துட்டு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அட்மின்க்கு மெயில் போகும். அட்மின் வந்துட்டு எஸ்ஆர் நோன் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி பேக் எண்டுக்கு வரும். பேக் எண்ட் வந்துட்டு எஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் நோட ரன் பண்ணிவிடும். நோன் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸிக்யூஷன் அதோட ஸ்டாப் ஆயிரும். அது ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னா ஸ்டேட் அதோட ஃப்ரீஸாக நிற்குதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே எதுவுமே ரன் ஆகாது. ஸோ யூசர் நோன்னு கொடுக்கலனா கிராஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஆஸ் லாங் ஆஸ் யூசர் திருப்பி வந்து எஸ்ன்னு கொடுக்குற வரைக்கும் அந்த நோடு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டவே எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நான் ஸ்டேட்டை ரன் பண்ணணும், பட் ஆனால் அந்த ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். மாடிஃபை பண்ணிட்டு எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏஐ படிக்கிறாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.